Dimple, welcome back to my channel Dimple's Wings. So நான் எல்லாமே போட்டு ரெடி ஆயிட்டேன். and அதுக்கு முதல்ல நான் சொல்லியாகணும் என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து நான் ஸ்கின் கேருக்கான ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஸோ நானும் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்கலாம், என்ன மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், அண்ட் எப்படி ஒரு டே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்கின் கேர் என்ன மாதிரி பண்ணிட்டு நம்மளுடைய மேக்கப்ஸோ சம்திங் நம்ம அடுத்து பண்ண வேண்டிய வேலையை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அந்த ஸ்கின் கேருக்கான ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்டும் நான் வாங்கிட்டு வந்து என்னோட ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டு வந்து அதையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் நல்லமா, இந்த ஸ்க்ரப் நல்லமா, இந்த கிளென்சர் நல்லமா, இந்த சன்ஸ்க்ரீம் நல்லமான்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு அண்ட் ரொம்ப ரொம்ப நான் அதில் மென்ஷன் பண்ணதை வந்து சன்ஸ்க்ரீம்ஸ் எவ்வளோ நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் இருக்கும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் என் கூடவே ட்ராவல் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு வீடியோலையும் நைட்டோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பண்ணி காமிக்க போறேன். பிகாஸ் வந்து நான் அந்த டைம் இப்போ அந்த வீடியோ பண்ணதுலேருந்து இப்போ 1 வீக் ஆச்சு. ஸோ அந்த டைமே நான் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ 1 வீக்காக நான் நைட்டுக்கான ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே செட் ஆகிட்டு என்ன சொன்னால் நான் ரொம்ப பாய்ந்துட்டு இருந்தேன். லேஸில் எனக்கு வந்து க்ரீம்ஸ் அது இது செட் ஆகாது, ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். பட் ரொம்ப பாய்ந்துட்டு தான் சரி ஓகே நல்லா இருக்கு பிராண்டுன்னு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ 1 வீக்காக நான் பாவிச்சிட்டு இருக்கேன். எனக்கே நல்ல ஒரு க்ளோ அப் தெரியுது, ஒரு ஷைன் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே நான் போடலை ஃபேஸுக்கு. அப்போ லேஸாக கேமராக்கு விளங்குதான்னு தெரியல, லைட்டாக ஒரு ஷைன் வந்து எனக்கு நல்லாவே விளங்குது. ஸோ அதனால இன்னைக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன் என்னோட ப்ராடக்ட்னா நான் எப்படி ஸ்கின் கேர் நைட்டுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறேன் அப்படின்றது தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்கு போகும்போதெல்லாம் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல்லாகவே வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட வீடியோஸ் டாங் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்க பேக். ஸோ இதில் தான் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. இப்போ எங்கே போனாலும் நான் அதை தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு ஆயிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நைட் டைமுக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்துலேயும் டே ஃபுல்லாகவே நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு வந்து நம்ம படுக்க போகிறோம். எப்படியுமே வாஷ் ஆன் எடுப்போம். வாஷ் ஆன்லாம் எடுத்துட்டு வந்து நைட்டுக்கு படுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முதல்ல நீங்கள் டைம் எடுத்து உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் கட்டாயம் பண்ணுறது ரொம்ப நல்லா. அதுக்கு மறந்துடாமல் நீங்கள் ஒன்று பண்ணணும், மறக்காமல் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணாங்க. பிகாஸ் எனக்கே அந்த பேட் ஹேபிட் இருக்குது, நான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனாலேயே என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின் தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ 1 வீக்காக நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட ட்ரிங்க் தண்ணி குடிக்கிற பழக்கம் இந்த பாட்டில்லையே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஷாப்பில் நான் வச்சுருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கான சன்குயிக்கோட பாட்டில். ஸோ இதில் வந்து இப்போ 2 பாட்டில் நான் ஒரு நாளைக்கே காலி பண்ணிட்டு இருக்கிறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு நான் இடம் பிடிக்கிறேன். ஸோ மறக்காம என்ன ஒர்க் இருந்தாலும் தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஸ்கின்னோட கேருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளென்சர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கடா காணும்? ஐயோ கிளென்சர். ஓகே, இது வந்து நான் போன முறை காட்டின கிளென்சரோட இன்னொரு கிளென்சர். அது வேற இது வேற. இது வந்து சாண்டலோட கிளென்சிங், இது டீப் கிளென்சிங். அண்ட் இது வந்து எல்லா ட்ரை ஸ்கின்னுக்கும் நார்மல் ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு கிளென்சர். ஸோ இதை போட்டு இது ஒரு மில்கியான ஒரு நல்ல வாசமும் வரும். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும் முகத்துக்கு போட்டு தேய்க்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறது வந்து கிளென்ஸ் போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்க போகிறோம். எது பண்ணாலும் சேர்த்து கழுத்துக்கும் பண்ணிருங்க. கழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணிடாதீங்க.
வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நான் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டிஷ்யூவோ இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நல்ல க்ளீனான டவலில் வந்து லைட்டாக இப்படி மப் பண்ணுங்க. போட்டு தேய்ன்னு தேய்ச்சிடாதீங்க. லைட்டாக இப்படி மப் பண்ணிட்டு ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து டோனர் போட போகிறோம். ஸோ தெரியும் இல்லையா டோனர் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ லாஸ்ட்டாக காட்டின வீடியோலையும் நான் காட்டினேன் கீகாம்பரோட ஸ்கின் டோனர் எக்ஸி க்ளோவில். ஸோ டோனர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக கையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏன்னா எங்களோட ஸ்போசஸ் எல்லாத்தையுமே இது மூடிடும். ஸோ லைட்டாக இப்படி டேப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செகண்ட் இல்லை தேர்ட் இல்லையா? ஸோ நம்ம தேர்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு சீரம் பாவிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ரசலோட கோல்டன் சீரம். ஓகேயா? ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம அழகாக இருக்கும். இது உள்ளுக்கு வந்து கோல்டு பபிள்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சீரத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் சீரம் பாவிக்க போகிறேன். நான் இது மட்டும் பாவிச்சதே இல்லை. ரொம்ப வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரசலோடது. எனக்கு இந்த பாட்டிலாம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா செம்ம ஆசையாக இருந்துட்டு அவ்வளவு அழகான க்யூட்டான பாட்டில். ஸோ அதனால நான் வந்து ஓகே செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பாவிக்க போகிறது வந்து ஒரு சீரம். அது நீங்கள் என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எது நல்லாமா இருக்குது அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் லைட்டாக இப்படி ஃபிங்கரில் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். என்ன சொன்னால் நல்லா ஆயிலியாக இருக்குது. இது ரொம்ப போட்டால் வேஸ்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டே தெரியாமல் ரொம்ப போட்டு அணியாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். நல்லா செட் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த சீரம் டாக்டர் ரசலோடது. ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி என்னோட FB பேஜ் இருக்குது டிம்பிள்ஸ் மேக்கப் ஸ்டுடியோ. ஸோ அதில் கூட நீங்கள் மெசேஞ்சரில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ ஓகே சீரம் போட்டாச்சு. தென் நான் பண்ண போகிறது வந்து நெக்ஸ்ட் வந்து ஐ ஜெல் ஐ க்ரீம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் டாக்டர் ரசலோடது தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கோல்டாக எல்லாம் மினுங்கி கொண்டு தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது நான் வந்து இப்போ 1 வீக்காக நான் ஐக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே குட். எனக்கு நல்லாவே இந்த ப்ராடக்ட் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நல்லாவே செட் ஆகுது. ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை. இதுவும் அப்படியே தான் ரொம்ப எடுத்து இது பண்ண வேணாம். லைட்டாக ஒரு சின்ன ட்ராப் ஒன்று இந்த மிடில் ஃபிங்கரில் இப்படி போட்டுட்டு லைட்டாக இது செஞ்சுட்டு அண்டர் ஐயில் லைட்டாக இப்படி டேப் பண்ணி மசாஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஓகே. செம்ம கூலாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ஃபுல்லாகவே இப்படி பூசிப்பேன். ஏன்னா அவ்வளவு கூலாக இருக்கும். நைட்டுக்கு படுக்கிறதுக்கு முதல்ல நல்லா இருக்கும். ஸோ ஓகே எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வந்து ஸ்கின்னோட காஞ்சிடும். அதனால என்னமோ எக்ஸ்ட்ராவாக நிறைய பூசிட்டு படுக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது.
உடம்பா ஓகேயா காஞ்சிடும். ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதோட ஒரு ஜெல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜெல் வந்து ட்ரீம் பிராண்ட் ஸ்கின் கேர் மசாஜ் ஜெல் தான். ஸோ இது வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த சீலத்துக்கு மேலேயே நான் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் அதை அப்ளை பண்ணி காட்டல, என்னோட இன்னொரு வீடியோவில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது அப்படியே நம்ம நைட் போட்டு படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுப்பி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் அப்படியே க்ரீம் மாதிரியே ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே போயிடும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறது எங்களோட லிப்புக்கு. லிப்போட ஸ்கின் கேரும் ரொம்ப முக்கியம், லிப்போட ஹெல்த்தும் அதோட லுக்கும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான்லாம் ரொம்ப லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறாள். நான் லாஸ்ட் வீடியோலாம் சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாமே நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு தெரியாது, கிலோ கணக்கில் என் வயிற்றில் இருக்கும்னு நினைக்கிறேன் லிப்ஸ்டிக். அவ்வளோ ஒரு லிப்ஸ்டிக் மேலே இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள். ஸோ நிறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் என்னத்தை போடுறனோ இல்லையோ லிப்ஸ்டிக்கை சரி பூசிட்டு சிம்பிளாக வெளியே வந்துடுவேன். ஸோ அதனால என்னுடைய லிப்ஸ் வந்து நிறைய கருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்னரில் லைட்டாக ஒரு டார்க் மார்க் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. பட் நைட்டுக்கு மட்டும் நம்ம வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா. ஸோ நான் ஒரு ரோஸ் ஃப்ளேவரோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட எக்ஸி க்ளோ லேஸில் அது பேர் வாயில வருது, எக்ஸி க்ளோவோட வந்து லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாகவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஓகே ஃபைன், இது தான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இது தான் நான் வந்து நைட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 1 வீக்காக எனக்கு நல்ல ரிசல்ட் காட்டுது. நல்லா இருக்குது ஸ்கின், நல்லா காலையிலே எழுப்பும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. லிப்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ப்ராடக்ட் எல்லாமே. பட் ஓகே ஃபைன், பாவிக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து முடிய மட்டும் பாவிக்கலாம். பட் நான் ஒரு 1 மந்தில் மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் எடுத்து நான் ரிவ்யூக்காக நான் கட்டாயம் யூஸ் பண்ணி அதுக்கான ரிவ்யூஸ் நான் கட்டாயம் கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்கின் கேருக்கான நைட் டைமுக்கான ரொட்டீன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து பிகினஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கின் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸாக. ஸோ மறக்காமல் தண்ணியும் குடிச்சிடுங்க. தண்ணி குடிக்கிறதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் என்ன செய்ய போகிறேன்னு இன்னும் ஐடியா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அண்ட் லைக் ஒன்று கொடுத்துடுங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வேணும் கேர்ள்ஸுக்கு, ஏதாவது அட்வைஸோ சம்திங் ப்ராடக்ட் எல்லாம் எங்கே வாங்கலான்ற மாதிரி எதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டிம்பிள்ஸ் மேக்கப் ஸ்டுடியோ அப்படிங்கிற என்னோட FB பேஜில் போயிட்டு மெசேஞ்சரில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். see you soon. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.